வணக்கங்க. பட்டுக்கோட்டைக்கருப்பர் அமுதமிகில் சமையல் அன்றைக்கி என்ன வீடியோனா உருளைக்கிழங்கு பச்சி எவ்வளோ நைஸாக அரிஞ்சிருக்கேன் பாருங்க. உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அரிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி அமுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு என்னென்ன மாவு கலக்கணும்னா 1 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு, அப்புறம் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சின்ன ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. காரம் பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கலருக்காண்டி நான் வீடியோக்காண்டி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காட்டினா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்துக்குவோம். நனைச்சி போடுற அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும். நல்லா பிணைஞ்ச உடனே நான் காமிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட வந்துட்டு இவருங்க இப்படி இருந்தால் போட முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் பச்சரிசி மாவும் கலந்துக்கிட்டேன். நீங்கள் கவனமாக ஊற்றுங்க. நான் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இப்படினாலும் நிறைய போய்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். இது உடனே ரொம்ப கட்டியாக இருப்பாருங்க. இப்போ கவனமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி போடும். அவ்வளோதான். மாவில் முக்கி இந்த மாதிரி இருந்தால் போதும். மாவில் முக்கி நம்ம பொரித்து வச்சு எடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. இங்கே பாருங்க, இதான் பதம். இந்த பதத்தில் இருக்கணும். இதான் பச்சை மாவு பதம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கா இந்த மாவில் போட்டு நனைச்சி அப்படியே நம்ம கடாயில் விட வேண்டியதான். அப்புறம் மீடியமாக வச்சுக்கிட்டு பரட்டி இப்படி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியதான். செமையாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி. பெருங்காயத்தூள்லாம் போட்டிருக்கோம், அதனால் ஒன்றுமே செய்யாது, சாப்பிட்லாம். நல்லா
எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புஸ் புஸ்ன்னு உருளைக்கிழங்கு பச்சி ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பச்சினாவே கொஞ்சம் எண்ணெய் குடிக்க தான் செய்யும். இது அவ்வளோவா குடிக்கலை. இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி மொறுமொறுன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே பச்சி செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி புஸ் புஸ்ன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் மாவை ஊற வச்சோம்னா இந்த மாதிரி புஸ் புஸ்ன்னு பச்சி வரும். செம்மையாகவும் இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த உருளைக்கிழங்கு பச்சியை வீட்டில் உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.